Polo 2 ball 19 Shot boy. Good shot boy. Hold it. Bold. Good shot. Lovely shot. Boy. Good shot, boy. Good shot. Good shot. Yeah, four. 2. Right, four. Boy. No ball. Very good. Free. 4 seconds. Shot today. Ayyo. Slow ball தான் நல்லா இது பாக்குது. போ. தான் போயிருக்கணும் இது வரைக்கும். பட் தேவையில்ல 2 ரன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க ஃபீல்டிங்கில். நல்லா ஓபியாக போட்டுட்டார் பாலை. நல்லா அடிச்சிருக்காரு. அருள் தன்னோட முதல் சிக்ஸரை வந்து இங்கே பதிவு பண்ணுறாரு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார் கௌதம் பொறுத்த வரைக்கும். அருள் பெரிய ஷாட்டு போயிருக்காருங்க. 6ங்க அது. நல்லா ஒரு ஓபி அது நல்லா எடுத்திருக்காரா. ஐயோ, சரியான ஒரு ஏக்கரு. அடுத்த ஒரு போல்டுங்க. என்ன ஒரு பாலுங்க. அது நல்லா போட்டுட்ருக்காரு ஜாஃபர். வந்து ரன்னே இல்லை அவர் ஓவரில். ஜாஃபர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் போட்ட 11 பாலுக்கு 7 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு பால் தான் அவர் ஓவரில் மிச்சம் இருக்குது. ஸோ மெரினா சூப்பர் டாக்ஸோட இந்த இன்னிங்ஸோட கடைசி பால் இது. எப்படி முடிக்க போகிறாங்க மெரினா சூப்பர் டாக்ஸ்ன்றது நம்ம பார்ப்போம். ஒரு 6ஆவது அட்லீஸ்ட் தேவைங்க. 95 ஸ்கோர் வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர். 90 கூட ஈஸியாக நம்ம சேஸ் பண்ணிடலாம். கடைசி பாலுங்க. ஓய்யோ, இல்லை அவுட்டு இல்லை. 2 ரன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி பால்ன்ற எடுத்துருக்கலாங்க, ஓடி இருக்கலாம். ஸோ விக்கெட்டை சேவ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கடைசி பால் தான். பட் இந்த இன்னிங்ஸ் வந்து இதோட வந்து முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் 10 overs ஸ்கோர் இஸ் 90. அடிங்க, சரியான அடி. நல்லா அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டர் யாரும் இல்லை, அதனால் 4 ரன் கிடைக்குதுங்க. இன்னொரு சிங்கிள் இல்லைங்க, அது 4ங்க. அடி, சரியான ஷாட்டுங்க. கண்டிப்பாக 6ங்க. கிரவுண்டை விட்டு வெளியில் எங்கேயோ போயிடுச்சுங்க பால். பாயிண்டில் அடிச்சிருக்காரு. 4 அவருக்கு சில டிப்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம். ஐயோ, மறுபடியும் வந்து ஸ்லாட்லேயே போட்டுட்டாரு. அது வெளியில் விளாசிட்டாருங்க பாலை. பெரிய 6ஆக போய் விழுந்துருச்சு அது. ஒரு ஓவரில் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் போகிறதுனாலையோ இல்லை ஒரு ஓவர் நல்லா போடுறதுனாலையோ மேட்ச் வந்து முழுசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காரு. அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு. நல்லா எடுத்திருக்காருங்க பாலை. அவுட்டா? நல்ல அப்பீலு. அப்பீல் அம்பையர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படலைன்றாங்க.
அவுட்டு கொடுத்துட்டாங்க கடைசியில். ஒரு படம் சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். ஸோ 2 டீமுக்குமே அது பெரிய ப்ரெஷரு, பெரிய ஷாட்டுங்க. கண்டிப்பாக அது ஒரு 6 போகுமா, முடியல, தடுத்துட்டார். பவுண்ட்ரி கூட போகல. பேட்ஸ்மேன் வந்து ஷாட் அடிச்சுட்டு கண்டிப்பாக 4 போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நின்றுட்டார். ரன்னு ஓடலை. ஃபஸ்ட்டு ஒரு ரன் ஓடி இருந்தாருன்னா 2 ரன்னுக்கு புஷ் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு 1 ரன் தான் கிடச்சிருக்கு. கரெக்டாக மீட் பண்ண மாட்டுக்கிறாங்க பாலை. பட் இருந்தாலும் பால் கேப்பில் தான் போச்சு. ஃபீல்டர்ஸ் நல்லா வந்து அதை எடுத்திருக்காங்க. அடி கேப்பில் போயிருக்குங்க. ஸோ ராம்குமார் போட்டிருக்காரு, அருமையாக போட்டிருக்காரு. ஒரு போல்டு ஆஃப் ஸ்டிக்கை கழட்டிட்டாரு. ஸோ மணிமாறன் விக்கெட் வந்து போயிடுச்சு. மணிமாறனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் எதுவுமே அடிக்கலை. 10 பால் ஃபேஸ் பண்ணார். 11 பாலில் அவர் விக்கெட்டும் போயிடுச்சு. அவரால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. ட்ரை பண்ணார், பெரிய ஷாட்டை அடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணார். பட் அவரால் பெருசாக கனெக்ட் பண்ண முடியல. பெரிய பவுண்ட்ரிஸ் எதுவுமே அவரால் அடிக்க முடியல. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரினா சூப்பர் டாக்ஸோட பவுலிங் தான் சொல்லி ஆகணும். நல்ல பவுலிங் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. பட் கடைசி 5 பாலுக்கு 11 ரன்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு பவுண்ட்ரி கண்டிப்பாக வேணும் சென்னை மாஸ்டர் பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். மெரினா சூப்பர் டாக்ஸ்க்கு வந்து டாட் பால்ஸ் போட்டே ஆகணும். ஸோ கடைசி பால் வரைக்கும் மேட்ச் வந்து எந்த பக்கம் முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது. இது அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, கொடுக்கலை. இன்சைட் எஜ்ஜாக இருக்கும். எடுத்திருக்காங்க. ரன்ஸ் 2 ரன் ஓடி இருக்காருங்க. சூப்பராக ரன்னிங் ஓடி இருக்காங்க. 4 பாலுக்கு 9 ரன். யார் வின் பண்ண போகிறாங்க? கடைசி ஒரு வரைக்கும் போகுது மேட்ச்சு. ரொம்ப க்ளோஸாக தான் போயிட்டு இருக்குது மேட்ச்சு. ஸோ போலர் இது வரைக்கும் ராம்குமார் 2 பால் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காருங்க, உண்மையாகவே சொல்லணும். ஸோ நல்லா அழகாக போட்டிருக்க. ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த பால் ஐயோ நல்ல கனெக்டு. 4 பார்க்கணும். ஆமாங்க, 4 போயிருக்கு. இங்கே ஒரு நல்ல ஷாட்டு சூப்பராக அடிச்சிருக்காரு ஜாஃபர். அவர் ஃபஸ்ட்டு பால் வந்து சரியாக கனெக்ட் பண்ண முடியல. பட் இந்த பால் வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணார். கேப்பில் அடித்தார். ஒரு நல்ல பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. மேட்ச் இன்னும் வந்து உயிர் இருக்குங்க சென்னை மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ என்ன ஆகும்? இன்னும் 3 பால் என்ன நடக்க போகுது பார்ப்போம். அடிச்சிட்டாரு. 2 ரன் ஓடுவாங்களா? ஓடி தான் ஆகணும். முக்கியமான கட்டம். 3 ரன் போவாங்களா? 2 பெரிய விஷயந்தான். நல்லா ஓடி இருக்காங்க. உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்காரு ஜாஃபர். எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது சார். சூப்பர் ஓவர் போகாது. கடைசி 2 பால் ஓடி தான் ஆகணுங்க, நிறுத்தக்கூடாது. கடைசி பால் 2 ரன் வேணுங்க. ட்ரா பண்ணிடுவாங்களோ? இல்லைங்க, ட்ரா ஆனால் ஈக்குவல் பாயிண்ட்ஸுங்க. சூப்பர் ஓவர்லாம் கிடையாது, ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான். லீகை பொறுத்த வரைக்கும் எந்த சூப்பர் ஓவரும் நம்ம வந்து கொடுக்க போகிறது இல்லை. ஃபைனல்ஸில் மட்டும்தான் வந்து சூப்பர் ஓவர் வந்து நம்ம கொடுக்குறோம். 1 பால் 2 ரன்ஸ். இதில் என்ன நடந்துடக்கூடாதுன்னா விக்கெட் ஆகிடக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. விக்கெட் ஆரம்பிச்சுன்னா அவங்க மெரினா சூப்பர் டாக்ஸ் பக்கம் போயிடும். கரெக்டாக ஸ்பின்னர் தான் போகிறார். பீட்டன் ஆனாலுமே வந்து கீப்பர் தான் பால் எடுப்பார். அதனால் வந்து அதுவுமே வந்து நடந்துருச்சுனாலும் மெரினா சூப்பர் டாக்ஸ் கிட்ட தான் மேட்ச் போகும். ஒரு நல்லா கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு லாங் ஆஃப் இல்லை டீப்பில் எங்கேயாவது அடிக்கிறாங்கன்னா 2 ரன் எடுத்துருவாங்க கண்டிப்பாக.
எல்லா ரிசல்ட்டும் இப்போதைக்கு கடைசி பாலில் பாசிபிள். ஸோ 1-2 ட்ரா, 2-2 வின். என்ன நடக்க போகுது? டாட் பால் டு மெரினா சூப்பர் டாக்ஸ் வின். யாரு நடக்க போகுதுன்னு தெரிய போகுது. இந்த பாலில் நல்லா தூக்கி போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. ஒரு இது டபுள் போக முடியாது, ஏதாவது தப்பு நடந்தால் மட்டும்தான் நடக்கும். மேட்ச் ட்ராவில் முடிச்சிருச்சுங்க. மேட்ச் ட்ரா.